Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க். இதுல இருக்கக்கூடிய 1 மார்க் கீ ஆன்சர், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ 1 மார்க் நான் ஆன்சர் கீ வந்து மார்க் பண்றேன். கரெக்ட்டா மறக்காத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கரெக்ட்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2F அப்படினு வந்து சொல்லுவோம். So 2F தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டுக்கு ஒரு மூலக்கூறு ஒரு தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது டேஸ் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி ஹெட்டிரோ அட்டாமிக், அதாவது வேற்று அணு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இருமடி கரைசலில் உள்ள கூறுகளோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 1 மார்க் பார்க்கலாம். ஒரு கூலும் மின்னோட்டம், கூலும் மின்னோட்டம் அப்படிங்கிறது நாலாவதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2.4 ஆம்ஸ்ட்ராங். 2.4 ஆம்ஸ்ட்ராங். எரிசாயம் என்பது ஒரு நீர்ம கரைசல், இதில் உள்ள எத்தனை 4% எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 95.9%. 95.9%. நெக்ஸ்ட் வந்து உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் சொல்லி கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. புக் பேக்கு ஸ்டெம்மு தண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி மீன்களின் இதயம் அறைகள் டேஸ் கொண்டது. மீன்களில் எப்போவுமே 2 அறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன்ஜியோஸ்போம் அண்ட் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகும்? ஜெனரேட்டிவ் செல்லு தான் வந்து கரெக்டான ஆன்சர், உற்பத்தி செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி என கருதப்படுவது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் கரெக்டு. கலப்பினமாக்கல் மற்றும் தேர்வு செய்ததன் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட ஹிம்கிரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி வீட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். பொறுத்துக்கை கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக்கைக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர்லாம் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12க்கு சரியான இணை தேர்ந்தெடுத்ததுக்கு இது நீங்கள் படித்தது தான். ஃபஸ்ட்டு வந்து வால்டயர் தான் குரோமோசோம் கண்டுபிடிச்சாங்க. வால்டயர் குரோமோசோம், அவ்வளோதான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்லாம் இருக்குது. ஸ்டேட் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ, ஸ்டேட் த பாய்லர்ஸ் லா. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதே மாதிரி கீழே வாட் இஸ் எவல்யூஷன், ஹூ ப்ரப்போஸ் த தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நேம் த 2 மைசின் ஹைப்ரிட் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு. ஒளியின் ஏதேனும் 2-4 பண்புகளை கூறுக. லிஸ்ட் எனி ப்ரோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. நெக்ஸ்ட் இசை அரங்களின் மேற்கூரை வளவாக இருப்பது ஏன்? எக்ஸ்பிளைன் த. அதே மாதிரி உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணம், இது ரொம்ப முக்கியம். கீழ்கண்ட சேர்மங்களில் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன், ரைட் த ஓவரால் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். துகளுடைய செல்களுடைய படம் வரைக. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ட்ரா த பிக்சர்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து உயிரினங்களுடைய தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிட. வட்டாரின தாவல் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தவர் யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்ப முக்கியத்துவத்தை எழுதுக. இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின்னு. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் மின்னோட்டம் என்றால் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு, நேம் அண்ட் டிஃபைன் யூனிட்டு. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யூஸ்டு டு மெஷர் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட், ஹவு ஷுட் பி கனெக்டட் டு சர்க்கியூட். ஹூ இஸ் டிஸ்கவர்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. கிவ் எனி 3 யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப் இன் ஃபீல்ட் ஆஃப் இன் அக்ரிகல்ச்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் வரையறுக்கவும். அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வேறுபாடினை தொகுத்தெழுதுக. செயற்கை வினை வரையறுக்கவும். செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி செயற்கை ஆக்சின் கேட்டிருக்காங்க. What are the synthetic oxygens? Give the example. Define triple fusion. Name the secondary sex organs in male. Why did Mendel selected B plants in X-Men? Suggest a measure to overcome problem for alcoholic, ரொம்ப important. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம். டைரக்டட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 SLC எக்ஸாமினேஷன் 12 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிவ் த எனி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ ஆன்சரை பேஸ் பண்ணி வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இப்போ பார்ட்ஸ்லாம் கேப்சூலுக்கு அரை மார்க்கு, கார்டெக்ஸ் அரை மார்க்கு, மிடில் அரை மார்க்கு, பிளட் வெசல்ஸ்க்கு அரை மார்க்கு. அதே மாதிரி எவல்யூஷன் இஸ் a gradual change occurring to the living organism over period of time. இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா லமார்க் அண்ட் டார்வின். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து புரோட்டீனா, சக்தி, ரத்னா. Regulate the flow of blood, allow the blood in single direction, prevent the black flow of blood. 2 பாயிண்ட் எதனா போதும் மார்க் கொடுத்துருவாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் மாஸ் அண்ட் வெயிட் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே 1 by 1 இருக்குது. ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் ரேஷியோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சீவ் டியூரிங் த ரெஸ்பிரேஷன். ஆர்கியூ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சீவ்டு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டயக்ராம் வந்து இருக்குது. டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. கிரானுலோசை டயக்ராம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் தியரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது? ஸ்பெஷல் கிரியேஷன், ஸ்பாண்டோஜினஸ் ஜென்ரேஷன், பயோஜெனிசிஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், காஸ்மிக் ஆரிஜின், கெமிக்கல் எவல்யூஷன்ஸ் ஆஃப் லைஃப். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் பொறுத்த வரைக்கும் 4x1 இன்சுலின் ப்ரொடக்ஷன், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின் டிசீஸ் இன் லைக் ரேபீஸ் அண்ட் ஹெபாடிஸ் பி, blood clotting factors of developed. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்புக்கு வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் இட் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் an element, it is a smallest particles elements of compound, it does not exit in free state, it is highly reactive, it is less reactive, it does not have a chemical bond, does not help a chemical bond. ஸோ அதே மாதிரி கீழே ஆர்டிஃபிஷியல் synthesized auxins have a properties of natural auxin. 2,4-D. One sperm fused in egg from the diploid zygote, other sperm fused in secondary nucleus called a triple fusion. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு B plant selected mental. It is naturally self-pollination and so very easy to raise the pure breeding individuals. It has a short pons of annual, so it is possible to follow up several or generation. It is easy to cross-pollinate. It has a deeply defined the contrasting character. The flowers are bisexual. Next வந்து measure to overcome alcoholic problem. இதுக்கு வந்து education counseling எழுதணும். அதே மாதிரி physical activity, seeking help from the parent and peer groups, medicinal assistant. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தது கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்டில் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.